Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரேடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் நான் 6 பைல் வச்சுருக்கேன். இந்த பைல் சூஸ் எப்படி பண்ண போகிறீங்கன்னா, ஸ்க்ரீனில் பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும், 6 பட்டர்ஃப்ளைஸ். அதில் நம்பர் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி நான் ஏஞ்சல் கார்ட்லேருந்து எடுக்க போகிறேன். ஏஞ்சல் மெசேஜ். ஓகேவா? பட் இது டிவைன் மெசேஜ் தான். ஏஞ்சல்ஸும் இருக்காங்க. தட் மீன்ஸ் இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல்ஸ் இல்லைனா யார் உங்களுக்கு எந்த காட் பிடிக்குமோ அந்த காடை மனதில் நிறுத்திக்கிட்டு இன்றைக்கி டேக்கான ஏதாவது முக்கியமான விஷயங்கள் பண்ண போகிறீங்க, ஏதாவது அதில் உங்களுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஒருத்தர் ஒரு பைல் தான் சூஸ் பண்ணணும்னு கிடையாது. மோர் தென் 1 or 2 கூட நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம். பைல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. ஏன்னா இது எனர்ஜி ப்ரிடிக்ஷன். உங்களோட எனர்ஜி நீங்கள் ஸ்ட்ராங்காக சேனலுக்குள்ளே பதிவிடுறீங்க லைக் கொடுக்கும்போது. ஸோ உங்களுக்கான தடைகள் ஏதாவது இருந்தால் கூட அதை ஓவர் கம் பண்ணிடலாம். உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக உள்ளே வந்துடும். ஓகேவா? யூனிவர்ஸ் அதை டேக் கேர் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். இது இல்லை நிறைய பேருக்கு தெரியாது. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் கொடுப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடியே கொடுத்தீங்கன்னா உங்களை எனர்ஜி ப்ரிடிக்ஷனை ஸ்ட்ராங்காக எடுக்க முடியும். அதனால தான். ஓகே, நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? வாங்க. இப்போ நம்ம ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, டிவைன் என்ன வச்சுருக்காங்க, என்ன கைடன்ஸ் வச்சுருக்காங்க பார்க்கலாம் இன்றைக்கி டே. ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட பாஸ்ட், அதாவது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ரீசன்ட் பாஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ரொம்ப நாள் நடந்த விஷயங்கள், அந்த மாதிரி ஏதாவது ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லைனா ஒரு இன்சிடெண்ட் பற்றியோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு. நீங்கள் அதுலேருந்து ஹீல் ஆகலை. ஆனால் உங்களுக்கான விஷயங்கள் வேணும்னு சொல்லி நீங்கள் ப்ரேயர் வைக்கிறீங்க. அந்த விஷயங்கள் எனக்கு நடத்தி கொடுங்க, எனக்கு என்னோடய மேனிஃபெஸ்டேஷன் பலித்தமாகலையே, ஏன் இவ்வளோ நாள் எனக்கு இழுத்துக்கிட்டே போகுது இந்த விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் நீங்கள் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க இருக்கீங்க. ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கான சில இந்த பிளாக்கேஜஸ்லாம் இருக்குது. அந்த பிளாக்கேஜஸை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் ரெடி ஃபார் த பிளஸ்ஸிங்ஸ். ஓகேவா? உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் ரெடியாக இருக்குது. ஆனால் உங்களுக்கான அந்த விஷயங்களை என்ன தடுக்குதுன்னா, உங்களுக்கான அந்த பிளாக்கேஜஸ் உங்களோட ஆழ்மன பதிவுகளாக இருக்கலாம், பாஸ்ட் ரெக்கார்டு. அது ஒரு நபரை பற்றியோ இல்லைனா ஒரு இன்சிடெண்ட் பற்றியோ இல்லை மணி எனர்ஜி பற்றியோ வேலையை பற்றியோ கூட இருக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரி இருக்குன்னா அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரல இன்னும். அதனால தான் அந்த டிலே. இதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா அந்த டிலே ஓவர் கம் ஆகிடும். யூ ஆர் ரெடி ஃபார் த பிளெஸ்ஸிங்ஸ், யூ ஆர் ரெடி ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். புரியுதா? ஸோ இந்த லேக்கில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களோட ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த புதிய விஷஸ் அவங்க கேட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. பட் நீங்கள் தான் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. இதை சரி பண்ணிட்டு வாங்க. கேட்வே ஓப்பன் ஆகிருக்கு, நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க. அதான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எதாவது ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியல அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் ஷார்ட்டாக அனுப்புங்க. பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போது பைல் 2க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் உங்களோட வேண்டுதல்கள் அது ஃபைனான்ஸாக இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் மாதிரி தெரியுது. ஃபைனான்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் ஆர் ஜாப். நீங்கள் இதுக்கெல்லாம் கொஞ்ச நாளாகவே ப்ரேயர் வச்சுருக்கீங்க. அவங்கக்கிட்ட இன்டென்ஷன் வைக்கிறீங்க. உங்களுக்கு நிறைய சைன் கொடுத்துட்ருக்காங்க. இந்த விஷயம் எப்போ எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு லைஃப் அமையும், எப்போ எனக்கு நிறைவான வாழ்க்கை கிடைக்கும், எனக்கான பர்சன் அது உங்களுக்கான அந்த பர்சன் இப்போ கரண்ட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைனா நியூ பிகினிங்ஸாக கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஃபைனான்ஸில் தெரியுது, ஒரு சிலருக்கு நியூ பிகினிங்ஸ் இல்லைனா ரீகன்சிலேஷன். இந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வேண்டுதல் வச்சுருக்கீங்கன்னா இதெல்லாம் சரியாகும். இட் வில் டேக் ஃபியூ மந்த். ஓகேவா? அப்படின்னு சொல்கிறாங்க பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு. பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக ரெசனேட் ஆச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது பைல் 3க்கு இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுக்கு ஹெல்த் ஏதாவது பாதிப்பு இருக்கும், இல்லைனா மனம்
டிப்ரெஷனில் அதிகமாக இருக்கீங்க. வெரி டிப்ரெஷன். ஸோ இந்த சிச்சுவேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வெளில வரங்க. அதுதான் கமெண்டே இப்போது. உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ரெக்கவரி. அந்த பழைய ஏதோ ஒரு விஷயத்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களோட உடல் மனம் ஆன்மாவை ரொம்ப வந்து இது பண்ணி வச்சுருக்கீங்க, லாக் பண்ணி வச்சுட்டீங்க. ஃபஸ்ட்டு உங்களை ரிலீஸ் பண்ணுங்கள் இதிலேருந்துன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் தெரிஞ்சவங்க மெடிடேஷன் பண்ணுங்கள். ஹீலிங் யாருக்காவது தெரியுதுன்னா ஹீலிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எதுவும் தெரியல அப்படின்னா உங்களுக்கு டிவைன் பாத் சேனலில் பெர்மனன்ட் ரெமெடி இருக்குது. இந்த கார்ட் பார்க்குறவங்க ஒரு சிலர் வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அந்த பிளாக்கேஜஸை மூவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. அப்போ தான் உங்களுக்கான அந்த விஷயங்கள் நடந்தேறும். ஓகேவா? ஸோ இதை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே எந்த இதுவும் இல்லை. அது எந்த சிச்சுவேஷனாக கூட இருக்கட்டும். ஏன்னா முதல்ல நீங்கள் மெயினான உங்கள் உடம்பு மனசு நல்லா இருந்தால் தான் நீங்கள் அடுத்தது எந்த வேலையும் செய்ய முடியும். இன்றைக்கி டே வந்து நீங்கள் உங்களை டேக் கேர் பண்ணணும். செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்களை முதல்ல கவனிங்க. எதனால் இந்த இது வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் இது கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஓகேவா? உஷாராக இருந்துக்கோங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். காட் பிளஸ் யூ. இப்போது பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் சூஸ் பண்ணவங்க நீங்கள் ஒரு பர்டிகுலர் நபரையோ இல்லைனா பர்டிகுலரான நடந்து போன ஒரு விஷயங்களை நினச்சி ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்கீங்க. ஆனால் வந்து மேலோட்டமாக சொல்வீங்க, நான் அதிலேருந்து மூவ் ஆன் ஆகிட்டேன், நான் மூவ் ஆன் ஆகிட்டேனே ஏஞ்சல்ஸ், எனக்கான பிளெஸ்ஸிங்ஸ் ஏன் கொடுக்கல, நீங்கள் எனக்கான விஷயங்கள் ஏன் இன்னும் வரல அப்படியா கேட்குறீங்க? லெட் கோ பண்ணவே இல்லை நீங்கள் வந்து இன்னும் உங்களோட ஆழ்மன பதிவிலிருந்து அந்த பர்டிகுலர் தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்களை விடணும். அதை லெட் கோ பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த அமைதி, ஏன்னா இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களும் உங்களோட மனசில் அமைதி நிம்மதி இல்லை. அது வந்து கரண்ட் லைஃப்பில் உங்களோட கரண்ட் பர்சன் கூடயா இருக்கலாம், இது கல்யாணமானவங்க உங்களோட மேரேஜ் லைஃப்பில் இருக்கலாம், இல்லைனா லவ் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றியோ நபரை பற்றியோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு மனசில் வந்து ஒரு குழப்பம், ஒரு நம்பகத்தன்மை இல்லை, நிம்மதி இல்லை அப்படி என்றால் நீங்கள் ஸ்டெப் எடுக்க வேண்டிய இடம் உங்களோட ஆழ்மனப்பதிவு. லெட் கோ பண்ணுங்கோ. அவங்கள மன்னிங்க. அவர் கார்ட் கட்டிங்கை பற்றி சொல்கிறாங்க ஏஞ்சலிங்க, தெரியுமா? கார்ட் கட்டிங் நடக்கலை. ஸோ எனர்ஜியை வந்து விரயம் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு தெரியாது, இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்க நீங்களாகவே இல்லை. உங்களோட எனர்ஜியை தேவையில்லாமல் அந்த 3ஆம் நபருக்கு இன்டைரக்டாக நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த பர்சன் நல்லா இருந்துட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் தான் நொடிஞ்சு போய் இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஃபஸ்ட்டு உங்களை இதிலேருந்து ரெக்கவர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தேவையில்லாத தாட்டுக்கெலாம் முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள எனர்ஜைஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. ஓகே? இப்போ வந்து பைல் 5. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லைனா ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும், இது மெயினாக வந்து ரிலேஷன்ஷிப்பில் 75% காமிக்குது. நீங்கள் இப்போ கரண்டில் இருக்கிற அந்த இது வந்து இட்ஸ் நாட் ஒர்த்தி ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைனா உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றணும். ஒன்று பர்சனை மாற்றுங்க, இல்லைனா உங்கள் மைண்ட் செட். சூஸ் நியூ டைரக்ஷன். உங்களுக்கு ஒரு புது விஷயங்கள் நடக்க போகுது, புது விஷயம், நல்ல விஷயம் வேணும் அப்படின்னா இந்த அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அது சரியில்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அதோட மல்லு கட்டிட்டு உட்காந்துருக்காதீங்க. அதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கோங்க. எவ்வளோ நாளைக்கு தான் போராடுவீங்க? வாழ்க்கையே போராட்டம் கிடையாது. சூஸ் நியூ டைரக்ஷன். அது வாட் எவர் பர்சன் ஆர் சிச்சுவேஷன்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் வாட் எவர் இட் இஸ். ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, அந்த வேலை சரியில்லை, பிடிக்கலையா, அந்த இடத்துல ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கா, வேறு ஜாப் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வழி கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க கூட நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு அதுலேருந்து அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான தைரியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து இன்னொன்று புதுசாக ட்ரை பண்ணால் இன்னும் ஃபெயிலியர் ஆகிடுமோ? அப்படியா? அப்போ நீங்கள் பாஸ்ட்டில் நடந்த ஃபெயிலியர் தான் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அதில் உங்கள் மனம் அப்படியே இதுவாகிடுச்சு, ஸ்ட்ரக் ஆகிடுச்சு.
புதுசான விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கணும், புது வழி நமக்குன்னு ஒரு பாதையை ஓப்பன் பண்ணிக்கணும் அப்படின்லாம் எந்த முடிவும் எடுக்க தெரியல உங்களுக்கு. இதுலேருந்து வெளியில் வாங்க. ஓகேவா? சரி, உங்களுக்கான பாதையை சூஸ் பண்ணுங்கள். இப்போது பைல் 6 இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அது வந்து உங்கள் லைஃப் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் லைஃப்பில் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் யாராவது வச்சுருப்பீங்க. இல்லைனா ஏதாவது ஒரு ஃபைனான்ஸ்க்காக, இல்லைனா ஒரு ஜாப்க்காக, படிப்புக்காக கூட நீங்கள் அது சம்மந்தமான ஒரு விஷயத்தில் ஆல்ரெடி அதில் நிறைய ஃபெயிலியர் வாங்கியிருப்பீங்க. அதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டு அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு முடிவை நீங்கள் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக எடுக்கிறீங்க. ஓகேவா? அப்படி இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி ஐடியாலே இல்லை, ஆனால் வந்து அந்த மாதிரி நிறைய பாடம்லாம் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், அப்படி நான் இன்னும் வந்து அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கலை அப்படின்னா இன்றைக்கி எடுங்க. எனர்ஜி நல்லா இருக்குது. எனர்ஜி நல்லா இருக்கும் போதே அது மாதிரி முக்கியமான விஷயங்களை எடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அதில் வந்து தயக்கம் இருக்குது, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு லைஃப் கிடைக்க தான் போகுது. அது மாதிரி உங்கள் வேலையில் கூட ஒரு சிலர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம். உங்கள் பிஸ்னஸில் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. உங்கள் கீழே நிறைய பேர் ஸ்டாஃப்ஸ் வந்து சரியாக ஒர்க் பண்ணல. உங்களுக்கு சரியான அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்க்கல. நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க வேறு ஒன்று செஞ்சுட்டு வந்து நிற்பாங்க. அந்த மாதிரிலாம் யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இனிமேல் வந்து அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் இப்போ ஒரு கரெக்டான முடிவு இருக்கும், கரெக்டான ஆட்களை தேர்வு செய்வீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நல்ல பர்சன், உங்களை வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஒரு ஆத்மார்த்தமாக வேலை செய்யக்கூடியவங்க வருவாங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். ஓகேவா? இத்தனை நாள் நீங்கள் அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இப்போ இன்றைக்கி தான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருப்பீங்க. அப்பா இதுக்கு ஒரு எண்டிங் கார்டு போடுவோம். ஸோ இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க நீங்கள் லவர்ஸாக இருக்கலாம், இல்லைனா திருமணமானவங்க, பிரேக்கில் இருக்கீங்க, இதுக்கு ஒரு முடிவு எடுப்பீங்க. ஒரு சிலர் பிஸ்னஸ் ஆர் ஜாப். ஓகேவா? அந்த மாதிரி தான் தெரியுது, எனக்கு இன்ட்யூஷன் வருது. ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போ வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் செக்ஷன் பார்க்கலாம். உங்களுக்கு ஏஞ்சல் கிட்ட, டிவைன் கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்கணும், கேள்விகள் இருக்குது அப்படின்னா மனதில் நிறுத்திக்கோங்க. 2 பைல் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ரெடியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து இது வந்து பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1க்கு ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். 2க்கு எல்லோ கலர். இது ரூட் சக்ராக்குரியது, இது சோலார் ப்ளக்ஸ். உங்களுக்கு எது வந்து ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது மைண்டுக்கு படுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கலாமா? பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் ஆன்சர் கொடுக்குறாங்க? ஸ்ட்ராங்கான நோ. ஒரு சிலர் வந்து நேற்று 2-3 நாளாகவே எனக்கு வந்து நீங்கள் இந்த ப்ரீஃபாக சொல்லுங்கள், எஸ்ஆர் நோ கொஸ்டின் வந்து கொஞ்சம் அதில் இருக்கிற அந்த இன்ட்யூஷன் உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை அப்படி சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதனால் நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க நீங்கள் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. அது மணி இன்கம்காக தெரியுது. ஒரு சிலர் ஜாப்காக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு சிலர் பிஸ்னஸ்க்காக, ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட காத்திருப்பு அதிகமாக இருக்கிறது. இது நடக்குமா நடக்குமா குமா குமா போட்டுட்ருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடைக்குமா, இந்த பிஸ்னஸில் க்ரோத்திங் இப்போ எனக்கு வருமா, அப்படி தான். ஓகேவா? ஸோ இது பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறீங்க இந்த மாதிரி விஷயங்களில். அது இன்னும் நடக்கலை உங்கள் கைக்கு, அதுக்கான சைன் எதுவும் தெரியல. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரீடிங்
இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட 6 சக்கரா பிளாக் இருக்குது, 7 சக்கரா வந்து அடி வாங்கியிருக்கும். அதனால தான் உங்களுக்கு அந்த விஷயங்களில் வந்து இவ்வளோ லேகிங் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்கள்கிட்ட இருக்க அந்த ரிசீவரை டியூன் பண்ணுங்கள். அதில் இருக்க கரப்டை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். நானே சொல்லித்தரேன். இதுக்கு கிளாஸ் இருக்குது. ஓகேவா? லைஃப் கோச்சிங் கிளாஸ். அதுக்கான டீட்டெயிலை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதில் உங்களோட ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணுவேன். உங்களோட 6 சக்கராவை பவர் பண்ணுவேன். பவர் பண்ண சக்கராவை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி தருவேன். மெயின்டைன் பண்ண விஷயங்களை எப்படி உங்களோட பர்சனல் லைஃப்க்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி தருவேன். ஓகேவா? அந்த டாக்டிஸ் வித்தையெல்லாம் கிளாஸ் கற்றுக்கும்போது சொல்லி தருவேன். இப்போ நான் என்னென்ன சொல்கிறேனோ அந்த விஷயங்களை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் கூடுதலான விஷயங்கள் பார்க்கணுன்னாலும் அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ராங்கான நோ. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி இது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஆமாண்ணா கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். சரியா? இப்போ வந்து பைல் 2க்கு வந்து ஸ்ட்ராங்கான எஸ்ஸு. ஹாப்பியா? நீங்கள் வந்து ரீகன்சிலேஷன் 75% ரீகன்சிலேஷன் பற்றி தான் கேட்குறீங்க. ஆமாவா இல்லையா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ரீகன்சிலேஷன் நடக்கும். எஸ், நீங்கள் லவராக இருக்கலாம், இல்லைனா திருமணமானவங்க கொஞ்ச நாளாக வாய்க்கா வரப்பு தகராறில் இருப்பீங்க. ஒரு சிலர் ஃபேமிலிக்குள்ளேயே இருப்பீங்க, பேசாமல் இருப்பீங்க. ஒரு சிலர் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கூட இருக்கலாம். இப்போ உங்கள் பர்சனுக்கு ஒரு புரிதல் வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகேவா? சந்தோஷமா? நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம், மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம். நீங்கள் இன்னொரு பியூட்டி என்னென்னா, ஒரு சிலர் 2 பேருமே சேம் ராசி சேம் லக்னத்தில் கூட இருக்கலாம். அதாவது மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 3 ராசி அல்லது லக்னம் உங்களுக்கும் இருக்கும், உங்கள் பர்சனுக்கும் இருக்கும். இது நீங்கள் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா மேலுக்கு இருக்கும், மேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் எனர்ஜிக்கும் இதே சேம் இதில் இருக்கலாம் ஒரு சிலர். ஓகேவா? உங்களோட ஏஜ் குரூப்லாம் பிலோ 40. ஓகேவா? பிலோ 40 to 25 அந்த மாதிரி இருக்கும். சரி, காட் பிளஸ் யூ. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக்கு வந்து முன்னாடியே கொடுங்க. அப்போ தான் உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷனை ஸ்ட்ராங்காக எடுக்க முடியும். ஓகேவா? இது நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் செக்ஷனை கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள் மேடம், அது நல்லா இருக்குது அப்படின்றதுனால நான் சொன்னேன். ஓகேவா? எல்லாருக்குமே இதுதான் பொருந்தும் அப்படின்னு கிடையாது. ஒரு சிலருக்கு வேறு விதமாக கூட நீங்கள் கேட்டிருக்கலாம். அதுக்கு அவங்க என்ன ஆன்சர் கொடுக்குறாங்களோ, நோனா நோ, எஸ்னா எஸ், அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பொருந்ததுன்னா சந்தோஷமாக நீங்கள் இதை பேஸ் பண்ணி தான் 75% இதில் தான் வரும் காவாசி. ஏன்னா நான் அப்படி தான் கமெண்ட் பண்ணேன், அது அந்த மாதிரி வருது இன்ட்யூஷன். அதனால் அவங்களும் அப்படி தான் கொடுக்குறாங்க. இவங்க கில்லி மாதிரி கில்லி மாதிரி. நான் இங்கே எதுவுமே நான் கமெண்ட்லாம் கொடுக்க மாட்டேன். நான் மனசுலேயே நினச்சிட்டு இப்படி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க ரீடிங் போட்டுருவாங்க. இந்த வைப்ரேஷன் பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஒன்றும் இல்லை, சும்மா நான் வந்து மைண்டில் அப்போ கூட கமெண்ட்டை இன்றைக்கி வந்து இப்படி தான் பண்ணணும்லாம் கேட்க மாட்டேன். மைண்டில் அங்கே யோசிச்சுட்டு வருவேன். யோசிச்சுட்டு வந்து கார்டை இப்படி எடுக்கும்போது பட்டுன்னு எகிரி வருவாங்க. எகிரி வந்து விடும். எனக்கு என்ன அழகான பியூட்டிஃபுல்ப்பா, சான்ஸே இல்லைப்பா. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, இப்படி ஒரு அருமையான மேஜிக் லைஃப்பை கடவுள் கொடுத்துருக்குறாரு. எனக்கு கொடுத்த இந்த நாலேஜ், இதுக்காக நான் எப்போவுமே வந்து தேங்க் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னோடய யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு. ஓகே, ஸோ நீங்களும் தேங்க் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ஹாப்பினஸ் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். நான் சொல்கிற அந்த விஷயங்களை கற்றுக்கோங்க. எவ்வளோ நல்ல விஷயங்களை கொடுக்குறேன். இது வந்து அற்புதமான வரப்பிரசாதம். இன்றைக்கி முக்கால்வாசி இல்லை, நிறைய பேர் இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, மணி பிளாக்கேஜ், ஹெல்த் இஷ்யூ, மைண்டு, இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு கூட டிப்ரெஷன்ப்பா. ஏன்னா அவங்களுக்கு போர்ஷன் அந்த மாதிரி. ஏன்ப்பா அப்படியெல்லாம் இத்தனை போய் குழந்தைங்கள நல்லா விளையாட வேண்டிய வயசுப்பா அதெல்லாம். எல்கேஜியே சேர்த்துறீங்க, 4 வயசுலேருந்தே சேர்த்து விட்டுறீங்க. 1 லட்ச ரூபா கட்டி 4 வயசு குழந்தைக்கு என்னப்பா சொல்லி தருவாங்க? உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு பொக்கிஷம் தெரியுமா? நான் சொல்லி கொடுக்குற விஷயம் கோடி ரூபா கூட இல்லை, அது ப்ரைஸ்லெஸ். நான் கொடுக்குறேன் இந்த விஷயம். அங்கங்கே அவங்கவுங்க 10 நிமிஷம் சேனல் ஓட்டுறதுக்கு பிட்டாக வந்து
அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போட்டு 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 காமிச்சிட்டு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் வர ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் அவங்க கவனிக்கவே மாட்டாங்க. நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆனாலும் சரி, உங்களுக்கு நல்லதுன்னு கெட்டது நடந்தாலும் எதுக்குமே அவங்க வந்து பொறுப்பு கிடையாது. நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணி பாருங்களேன். இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் லைனில் எவ்வளவோ டிப்ஸு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. ஆனால் உண்மையான விஷயத்துக்கு கடவுள் உங்களுக்கு இப்படி ஒரு அற்புத வாய்ப்பை கொடுத்துருக்குறாரு. எத்தனை பேருக்கு அந்த உணர்தல் இருக்குது? ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர். ஏன்னா ஒரு குடும்பம் வந்து காக்கப்படுதுன்னா அது பிளெஸ்ஸிங். எப்படி ஒரு பெண் சக்தியால் தான் இந்த சமுதாயமே உருவாயிருக்கு, இந்த உலகமே வந்து பெண் சக்தியால் உருவாயிருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஆனால் இன்றைக்கி பெண்கள் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆனால் ஒரு சிலர் சொல்லலாம், பெண்கள் எத்தனை பேர் ஒழுங்காக இருக்காங்க, நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க, எல்லா பிரச்சனைக்கும் பெண்கள் தான் காரணம் அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா? ஒரு பொண்ணு வந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அந்த இன்னொரு வீட்டுக்கு அம்மா வந்து பொண்ணு தானே, அங்கே மதர் கேரக்டரில் இருக்கிறவங்க பொண்ணு தானே. உங்கள் வீட்டு பையனை ஒரு மாதிரி பார்ப்பீங்க, அந்த பொண்ணை ஒரு மாதிரி பார்க்குறது யார்? அப்போ எங்கே பிரச்சனை வருது? இன்றைக்கி காலகட்டம் ஆணும் பெண்ணும் வேலை பார்க்கணுன்னு இருக்குங்க. அப்போ 2 பேரையும் ஆணும் பொண்ணும் வேலை பார்க்கணுன்னா பையனுக்கு ஒரு சட்டம், பொண்ணுக்கு ஒரு சட்டமா? பையன் காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டிஃபன் சாப்பிட்டு ஆஃபீஸ் போயிடுவார். அதோட நைட்டு 8 மணிக்கு வருவார், டிஃபன் சாப்பிடுவார், சேட்டிங் பண்ணுவார், ஸ்லீப்பிங் போயிடுவார். இல்லையா? இது தானே பண்ண வைக்கிறீங்க உங்கள் பையனை. இதுவே மருமக வந்தால் மாவரைக்கணும், இட்லி ஊற்றணும், தோசை ஊற்றணும், வீட்டை க்ளீன் பண்ணணும், எல்லா வேலையும் அவங்க பார்த்துட்டு அப்புறம்தான் வேலைக்கு போகணும். அப்புறம் சம்பளம் வாங்கி எங்கள் கையில் தான் கொடுக்கணும். அந்த பொண்ணு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டால் கூட என்னால் இங்கேயும் என்னால் சமாளிக்க முடியல, நான் அங்கே போய் அங்கேயும் என்னால் சமாளிக்க முடியல, ஒரு ஆள் போட்டுக்கலாம், நான் கூட கேஷ் கொடுக்குறேன். இந்த மாதிரிலாம் பொண்ணுங்க வந்து எக்ஸ்பென்ஸ் வேலைக்கு போய் உங்கள்கிட்ட சம்பாரித்து கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இதெல்லாம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணாலும் அதெல்லாம் கிடையாது. அங்கே அவங்கள ஆஃப் பண்ணுறது யார்? அந்த மதர்ன்ற அந்த கேரக்டர். அங்கே உங்கள் பிள்ளைய ஒரு கண்ணுலையும் பொண்ணை ஒரு கண்ணுலையும் ஏன் பார்க்குறீங்க? அந்த பொண்ணு உங்கள் பிள்ளையாக இருந்தால், உங்கள் பொண்ணாக இருந்தால், அந்த பொண்ணை வந்து இப்போ இதுவே உங்கள் வீட்டு பொண்ணு வந்து அந்த மாதிரி காலையில் எழுந்து பேக்கை தூக்கிட்டு போகிறாங்க, சாயந்தரம் வந்து டிஃபன் சாப்பிட்டு படுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு வைக்கிறீங்கல்ல. இல்லை உங்களால் முடியலன்னு வச்சுக்கோங்க, ஆள் போட்டு செய்கிறீங்கல்ல. இதே சரி, இது வந்து இப்போ இருக்கிற கரண்ட்டு. இதுக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி 30-50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிற கதை. ஒரு பெண்ணுக்கு பெண்ணே தாங்க எதிரியாக இருந்தாங்க. ஒவ்வொரு பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அவளோட ஒரிஜினாலிட்டி எல்லாத்தையும் தொடச்சி போட்டு அவள் ஒரு அடிமை மாதிரி தான். அங்கே போனதும் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், மாமியார் மாமனாருக்கு பிடிச்சதை செய்யணும், அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் போடணும், அவங்க உட்காரணும், எழுந்திரணும். அப்புறம் அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தால் அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். இவங்க யார்? இவங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குது? கிடையாது. அன்றைக்கும் அந்த பெண் சமுதாயம் தான் பெண்ணை வந்து இது பண்ணிங்க. இன்றைக்கி வேணால் ஓரளவுக்கு மாற்றம் இருக்கலாம், 50% மாறி இருக்கலாம், அந்த மனோபாவம் அதெல்லாம் மறைஞ்சிருக்கலாம். ஏன்னா நீங்களும் அந்த புரிதல் ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம். நான் எல்லாருமே இது சொல்லலை. பட் வந்து கேட்குறீங்கல்ல, ஒரு சிலர் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. பொண்ணுங்க தான் இப்போ சரி கிடையாது. இன்றைக்கி பையன்களும் அப்படி தான் இருக்கீங்க. பையன் பொண்ணு எல்லாம் ஒரே ஈக்குவலாக தான் இருக்கீங்க. உங்களுக்கான புரிதல் இல்லை, நீங்கள் வளர்ந்த விதம் சரியில்லை, வரவங்களை வந்து டேக் கேர் பண்ண தெரியல, மேனேஜ் பண்ண தெரியல. ஒரு பையன் வந்து முக்கியமான ரோல், அவனோட ரோல் வந்து ஒரு ஃபேமிலின்னு அமைஞ்சாலும் சரி, லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி உண்மையாக நீ நடந்துக்கிறியா, அதை தைரியமாக வீட்டில் சொல்லி அதை சக்ஸஸ் பண்ண முடியுமா உனக்கு? அப்படி இருந்தால் நீ லவ் பண்ணு. இல்லைனா வீட்டில் பார்க்குற அந்த இதுவே வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களே கல்யாணம் பண்ணிவிட்டு அப்போயாச்சும் அவங்களுக்கு இவங்க என்ன நம்பி தானே வந்தாங்க, அந்த பொண்ணுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. நிறைய பேர் பசங்க இருக்கிறாங்க, ஆனால் மோஸ்ட் ஆஃப் எங்ககிட்ட வரவங்க முக்கால்வாசி பேருக்கு இல்லை. அப்படியே வந்து என்ன சொல்கிறது, ஒரு அடிமை மாதிரி, அம்மா அப்பாவுக்கு அடிமை மாதிரி. அப்படி என்னங்க பயம்? ஒரு கல்யாணம் பண்ணால் 2 பேரையும் தனியாக விடுங்க. அது பொண்ணு வீட்டால் இருந்தாலும் சரி, பையன் வீட்டாளாக இருந்தாலும் சரி. இதுதான் நான் அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அவங்க ஒரு வருஷம் போய் தனியாக வாழ்ந்து அவங்களுக்கு ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அவங்க கற்றுக்கிட்டு பாடம் கற்றுக்கிட்டோம். ஃப்ரீயாக விடுங்க. அப்போ தான் அவங்க லைஃப்பை அவங்க வாழ்வாங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க. இது எத்தனை பேர் பண்ணுறீங்க? யாரும் பண்ணுறது கிடையாது.
ஐயோ என் பையனை விட்டு எங்களை பிரிச்சுடுவாளோ, வந்த அன்றைக்கே கூட்டிகிட்டு போயிடுவாளோ, அப்படி தான் பயப்படுறீங்க வாயில் இதில் தண்ணி இல்லாமல். அப்படி உங்கள் வீட்டில் உங்கள் மாமியார் நினச்சிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த அளவுக்கு சுமூகமாக வந்திருப்பீங்களா? சரி, நீங்கள் உங்கள் மாமியார்கிட்ட அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். பட் நம்ம வீட்டுக்கு வரவங்ககிட்ட நம்ம அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி ஒரு புரிதல் உங்களுக்கு வரணும்ல. ஆனால் ஏன் வர மாட்டேங்குது? இது நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு சிலர் அந்த மாதிரி லேகில் இருக்கீங்க. ஃப்ரீயாக விடுங்க வாழ்க்கை வாழ்வதற்கே. இன்றைக்கி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அந்த அன்பு பாசம் எல்லாமே கிடைக்கணும். அதுக்காக தான் பேசுகிறேன். நான் உங்களை வந்து குத்தம் சொல்லி எனக்கு என்னங்க ஆக போகுது? நம்ம சேனல் பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஆனால் தவறுதலை செய்ய மாட்டீங்கன்னு நம்புகிறேன். அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து பக்குவமாக உங்களை வந்து இது பண்ணிக்கோங்க, ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. அவங்கள கூட உங்களால் மாற்ற முடியும். நீங்கள் நினச்சிங்கன்னா மாறும். ஒருத்தர் வந்து இப்படி பண்ணுறாங்கன்னா அப்படி பண்ணிட்டு அதை நீங்கள் சொல்ல நான் அதிகமாக பண்ணுவாங்க. அதனால் அதை வந்து அப்படி சொல்லவே கூடாது. நான் இப்போ இன்றைக்கி இந்த டாபிக் எதுக்கு எடுத்தேன்னா, பெண்கள் ஆண்கள் 2 பேருமே சமமாக பாதிக்கணும்ன்ற அந்த ஒரு ரீசன் எல்லாருக்கும் வரணும். ஏன்னா இந்த பூமியே வந்து இந்த உலகமே இந்த பிரபஞ்சமே பெண் சக்தியால் உருவானது. இன்றைக்கி பெண்களை வந்து ரொம்ப நசுக்கி அவங்கள வந்து கசக்கி அவங்களோட டைரக்ஷனே வேறு மாற்றிடுறாங்க. அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜியோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறீங்க. அதனால தான் இன்றைக்கி பேச வேண்டியதாகிடுச்சு எனக்கு. உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம், பெண் குழந்தை உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப நல்லா ஹாப்பியாக பார்த்துக்கோங்க. மருமகள் வந்தாங்கன்னா நல்லா ஹாப்பியாக பார்த்துக்கோங்க. அதுதான் நீங்கள் கடவுளை வணங்குறதுக்கு, கடவுளை வந்து நீங்கள் உண்மையாக நேசிக்கிறீங்க, டிவைனை நேசிக்கிறீங்கன்னா இதை செய்யுங்க. சாய் கூட சொல்லியிருப்பார், அவரோட சாய் சரித்திரத்தில் படிச்சிங்கன்னா தெரியும். ஒரு குழந்தை, பெண் குழந்தை அந்த ஊரில், அதுக்கு சின்ன வயசுலேயே அம்மா இறந்துடுறாங்க. 2வது அம்மா வராங்க. அந்த அம்மா ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவளை கண்டுக்கிறதே இல்லை. அவளை ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. எல்லார் வீட்டுக்கும் போய் சாய் வந்து இது வாங்குவார், விஷயம் வாங்குவார். அவங்க வீட்டில் வாங்க மாட்டார். அப்போது அவளுக்கு சில விஷயங்கள் சொல்லுவார். அவளுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அந்த பொண்ணுக்கு, அந்த சின்னம்மாவுக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு குழப்பம் இருக்கும்போது சாய் ஒரு வாட்டி சொல்லுவார், நீ அந்த வீட்டில் இருக்குல்ல அந்த பொன் குழந்தைய நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணுது, அந்த அந்த குழந்தைய கூப்பிட்டு வச்சு அதை நல்லா அதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது, அதுக்கு வந்து துணிமணியெல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறது, அவளை ரொம்ப பிரியமாக அதுவும் பிரியமாக தான் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆர்டிஃபிஷியலாக நடிக்கக்கூடாது. ஏன்னா அவர் அந்த ஆத்மா இல்லை. நீ உண்மையாக அந்த குழந்தைய நேசிக்கணும். அந்த அம்மா அப்படியே அது உண்மையாகவே அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட ரொம்ப அவங்க வந்து அட்ராக்ஷன், அந்த என்ன சொல்கிறது, அவங்களோட நெருக்கமாக ஆயிடுச்சு. அந்த அம்மா குழந்தை மாதிரி அவங்களுக்கு அந்த குழந்தையோட ஒரு நல்ல ஃபீல் வந்துருச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிது, கொடுத்தாரு, அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மாறல அவங்களுக்கு. அந்த குழந்தையும் தன் குழந்தையாகவே அவங்க பாவிச்சு அந்த குழந்தை அதான் சொல்கிறேன். அந்த மாதிரி இறைவன் வந்து ஒவ்வொருத்தர் பண்ணுற அந்த பேட் கர்மாவுக்கான பலனை அடுத்தடுத்த இதில் கொடுத்துருவார். எவ்வளோ அழகாக அந்த அந்த இது என்ன படித்து பாருங்கள் சச்சரித்திரம். நீங்கள் யாருக்காவது வந்து திருமண தடை இருக்கா? நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தவறுகள் உங்களை அறியாமல் பண்ணியிருக்கலாம். மேபி அந்த பெண் குழந்தைங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுங்க. அவங்கள அன்பை அரவணைங்க. உங்களோட அன்பு அவங்கள ஹீல் பண்ணும். உங்களுக்கான நல்ல விஷயங்களை உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கும். செய்வீர்களா? ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.